மங்கள மாமி போடுற கோலத்தில் இந்த மாதிரி கர்டன் டிசைன் நீங்கள் பார்த்துருப்பேன். இது எப்படி அவள் போடுறா அப்படின்றத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கலான் இருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி கலரில் எப்படி போடுறா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ போட சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி மங்கள மாமி இந்த மாதிரி கர்டன் டிசைன் போடுறான்றதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு 3-4 கலர்ஸ் கான்ட்ராஸ்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் கலரை போடுறா பார்த்துட்டுன்னா முதல்ல மஞ்சள் கலர் போட்டிருக்கா. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு ஆரஞ்சு கலரை அதுக்கு மேலே அப்படியே ஒரு அடுத்த ஒரு ரேடியஸில் போடுறா. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மஜந்தா கலர் போடுறா பார்த்தேன்னாக்க. கொஞ்சம் பட்டையாக இது கொஞ்சம் மேலே அடுத்த ரவுண்டு போடுறா. அதுக்கப்புறம் அடுத்த கலர் என்ன கலர் இருக்குது, அதில் ரெட் கலர், கொஞ்சம் ரெட் கலரை கொஞ்சம் லைட்டாக போடுறா. ரெட் கலர் கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் இல்லையா, கேக்கு ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் மாதிரி இல்லையா, ஒவ்வொரு லேயராக இருக்குமே, அது பேர் என்ன ஐஸ்கிரீம் தெரியல எனக்கு, பட்டு அந்த மாதிரி போடுறான். அடுத்தது ப்ளூ கலர். ப்ளூ கலரில் கடைசி லைனு போடுறா. இது நல்லா பார்த்துக்கோங்க எப்படி போடுறா அப்படின்றத நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம இந்த பட்ஸ் இருக்கு இல்லையா, பட்ஸு பார்த்துக்கோங்க. அந்த பாருங்கள் பட்ஸை எடுத்துட்டு அப்படியே லைன் போட்டேல்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலர் அப்படியே ஒன்றோட ஒன்று கொஞ்சம் மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். சீக்கிரம் போடலான்னு நினைக்கிறேன். அவள் வேணுன்னா பார்த்துப்பேன். ஏன்னா வீடியோ பெருசாக எடுத்துன்னா அப்லோட் பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் அப்படியே ஒரு லைனாக அப்படியே போட்டேல்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ரேடியஸ்லேயும் அப்படியே ஒரு லைன் போட்டேன்னா அப்படியே கலர் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகும். உங்களுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு கலர் இன்னொரு கலரோட மெர்ஜ் ஆகிறது. ரைட்டா, நல்லா நீட்டாக தெரியறது பாருங்க. இந்த கலர் நல்லா மெர்ஜ் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர் அதில் கொஞ்சம் ஒயிட்டில் வெள்ளை கோல மாவு, அரிசி மாவு மேலே வெளியில் போடுறா. அந்த அரிசி மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் டிசைன் போடுவா. அதுக்கும் இந்த பட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா திக்காக அந்த அரிசி மாவில் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டேன்னாக்க அப்புறம் இந்த பட்ஸை எடுத்து இதை மாதிரி நீங்கள் போட்டேன்னா நல்லா டிசைனு நல்லா ஜம்முன்னு டிசைன் வரும். சரி எழுதணும் உங்களுக்கு நல்லா தெரியறது இல்லையா. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு விளம்பிட்டேன்னாக்க நல்லா அருமையாக டிசைன் வரும். இதை நம்ம மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. அடுத்த ரவுண்டு அப்படியே அதுக்கு ஒரு குஞ்சலம் மாதிரி வைக்கிறா. குஞ்சலம் மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டாட்ஸாக வைக்கிறா. இந்த டாட்ஸ் வச்சு முடிக்கட்டும். அப்புறம் அந்த டாட்ஸை அப்படியே நடுவில் சென்டரில் பட்ஸை வச்சு நடுவில் கொஞ்சம் மாவை விலக்கி விட்டு கொஞ்சம் அப்படியே நடுவில் பிளாக்காக இருக்கா மாதிரி பண்ணி விட்றா. ஏன்னா அழகாக வரும். இது ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணால் பண்ணலாம். இது கையாலே பண்ணுறது, எந்த அச்சும் வச்சு பண்ணுறது கிடையாது. அப்புறம் அங்கங்கே அப்படியே நடுவில் ஒரு 2 இதுக்கு ஒரு தடவை இது மாதிரி போட்டாலும் அந்த கொலுசு உடைய பாட்டத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்க, இவ்வளோ பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்தில் அருமையாக போட்டா பாருங்களேன். இப்போ இது போகிறோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்